இன்னைக்கு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பிஎஸ்சி லிமிடெட். ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸுக்கு பிஎஸ்சி ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா புரிய வைக்கும். கொஞ்சம் நம்பர்ஸா சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் போஸ்ட் கோவிட் சமயத்துல கிட்டத்தட்ட 50 ரூபாய் பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதோட ரேட் என்ன தெரியுமா? 2500 ரூபாய். கிட்டத்தட்ட 4800% மேல ரிட்டர்ன்ஸ். ஷாக்கிங்கா இருக்குல்ல? இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க 2020 ஸ்டார்டிங்ல ஒரு பிகினரா இருந்து ஒரு 10,000 ரூபாய் பிஎஸ்சி ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சின்ன அமௌண்ட் 10,000 ரூபாய் இப்போ 4,90,000 மாறி இருக்கும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லெசன் என்னன்னா, ஒரு குவாலிட்டியான கம்பெனி லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய வெல்த்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வெறும் ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் மட்டும் கிடையாதுங்க. இந்தியாவோட ஏன் ஏசியாவோட ரொம்ப பழமையான எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஆலமரத்தடியில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல இயங்கிட்டு இருக்கு. இந்த டீப் ஹிஸ்டரியும் அதோட லேட்டஸ்ட் டெக்கும் சேர்ந்தது தான் இந்த ஸ்டாக்கோட சக்சஸுக்கு மெயின் ரீசன். பிஎஸ்சியோட மெயின் எய்ம் என்னன்னா, க்ரோ ஆகிற இந்தியாவுக்கு ஒரு இன்டிஸ்பென்சபிள் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த ஸ்டாக் பிரைஸ் ஸ்டாப்பே இல்லாம மேல போயிட்டு இருக்கு. பிஎஸ்சி ஸ்டாக்கோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற 3 ஃபேக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது எக்கனாமிக் மோட். பிஎஸ்சி ஆப்ரேட் பண்றது ஒரு டியோபோலி மார்க்கெட். அதாவது பிஎஸ்சி என்எஸ்சி இது ரெண்டும் தான் இந்தியாவில் இருக்கிற மேஜரான மார்க்கெட்ஸ். நீங்களோ நானோ நினைச்சா நாளைக்கே எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்க முடியாது. ஹை என்ட்ரி பேரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இவங்க தான் இந்தியாவோட பினான்சியல் ஹைவேல டோல் கலெக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்டேபிளான ப்ராஃபிட்டபிளான பிசினஸ். அடுத்ததா டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன். கம்பெனி சும்மாவே இருக்கலங்க, ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வேர்ல்ட்ல இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஒண்ணா ஆகிட்டாங்க. அடுத்ததா நியூ ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். இந்த ரீசன்ட் மேசிவ் growthக்கு முக்கியமான காரணம் அவங்க லான்ச் பண்ண நியூ ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். இந்த ரேலி லக்கால நடக்கல. இது இன்னோவேஷனை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு மோனோபோலி பிசினஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியை மார்க்கெட் ரெகக்னைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எல்லா பிகினர் இன்வெஸ்டர்ஸுக்கும் வரும். நான் எப்படி பிஎஸ்சி மாதிரி ஒரு ஸ்டாக்கை அடுத்து கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் 3 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். முதலாவது, எசென்ஷியலான பிசினஸா பாருங்க. அந்த கம்பெனி ஒரு பெரிய க்ரோ ஆகிற எக்கானமிக்கு தவிர்க்க முடியாத சப்போர்ட்டா இருக்கா? லைக் பிஎஸ்சி இந்தியன் கேபிட்டலுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இதே மாதிரி எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா தேடுங்க. ரெண்டாவது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ராங்கான கம்பெனி கிட்ட ஹெவி டெப்ட் இருக்காதுங்க. பிஎஸ்சிக்கு நியர் ஜீரோ டெப்ட் பர்டன் தான் இருக்கு. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா அதனால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அடுத்ததா ஒரு கேட்டலிஸ்ட்டை கையில் எடுக்கணும். ஏன்னா அந்த கம்பெனி நியூ ஹை க்ரோத் ஏரியாவை பில்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா பிஎஸ்சிக்கு அது டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ல நடந்துச்சு. இன்னொரு கம்பெனிக்கு அது வேற ஒரு ப்ராடக்டா கூட இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டையே புரட்டி கூட போட்டிருக்கலாம். அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய எட்ஜை கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட ப்ராடக்ட் என்ன, கம்பெனி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் பிகினர்ஸுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஹைலைட்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோட அன்டினேயபிள் பவர். அந்த 10,000 ரூபாய் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 5 லட்சமா மாறி இருக்கு. இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth தான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். நீங்க ஏர்ன் பண்ற மணி அதுவே திரும்பி மணியை ஜெனரேட் பண்ணும். குவிக் ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படாதீங்க, ஹார்ட் டிப் பின்னாடியும் ஓடாதீங்க. அதுக்கு பதிலா பொறுமையா இருங்க, உங்க வின்னர்ஸ்க்கு டைம் கொடுங்க. அப்பதான் அந்த ஸ்டாக்கால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நல்ல கம்பெனியை கண்டுபிடிங்க, ஷார்ட் டேர்ம் நாய்ஸை இக்னோர் பண்ணுங்க அண்ட் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. அப்படிதான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மேசிவ் ஃபினான்ஷியல் சக்சஸ் ஸ்டோரியா மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம என்ட்ரி ஃபின் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.